இந்த குடமிளகாவும், வெங்காயம். குடமிளகா வந்து நான் 3 குடமிளகா எடுத்துக்கிட்டேன். சின்ன குடமிளகா. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ் சின்ன சைஸில வந்து ஒரு 5 இல்லாட்டி 6 எடுத்து, எண்ணெய் கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் நீங்க ஊத்தி நல்லா வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேம் வேணா, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்து இது தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்ப இது மீதி அதிலயே வந்து எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயில வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். வணக்குனது தான் நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தயிர். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸா இருந்துச்சு அப்படின்னா, 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய சைஸா இருந்தா 2 வெங்காயம். தக்காளி சின்ன சைஸ் நார்மல் சைஸ்னா 2, இல்ல பெரிய சைஸா இருந்தா 1 தக்காளி. தயிர் 1/4 கப்பு. இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பீஸ். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 5 இல்லாட்டி 6 பல்லு கூட போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. நல்லா நைஸா வந்து அரைச்சிக்கணும். மீண்டும் வந்து அதே கடாயில எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 2 வெங்காயம் வந்து பொடுசா நறுக்கி போட்டு நல்லா வணக்கிக்கங்க. அதோட 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதோட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இது எல்லாமே வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வணங்கணும். வணங்கினோன்னு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூப்பரான குடை மிளகாய் கிரேவி ரெடி.